வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் அதிக சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கு. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற உடலுக்கு வேண்டிய இன்னும் பல அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களாக இருக்குது. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான ஊட்டச்சத்துக்கள் கிடைப்பதன் மூலமாக என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் நம்ம பெறுகிறோம் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மலச்சிக்கல் பிரச்சனைகள் விடுபடுவதற்கு தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்குகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில வகை கிழங்குகளை சாப்பிடும்போது சிலருக்கு மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படலாம். ஆனால் சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பார்த்தீங்கன்னா மாவுச்சத்து கொஞ்சமாக தான் இருக்குது, நார் சத்து வளமான அளவில் அதிகமாக இருக்குது. இது உங்களுடைய வயிறு மற்றும் குடல்கள் இருக்கக்கூடிய புண்கள், அதாவது அந்த அல்சர் சார்ந்த பிரச்சனைகளை நீக்கிட்டு குடல்கள் இருக்கக்கூடிய நச்சுக்களை போக்கி உங்களுக்கு மலச்சிக்கல், மூலம் போன்ற நோய்கள் எதுவுமே ஏற்படாமல் தடுக்குது. எனவே வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் அந்த சீசனில் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு கிடைக்கும் போது சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமாகுவதற்கு வேண்டிய நார் சத்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல இருக்குது. ஸோ செரிமானமான உணவுகள் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். இதன் மூலமாக சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல் என எதுவுமே இருக்காது. ஒட்டுமொத்த செரிமான மண்டலமே உங்களுக்கு பலம் பெறும். வயிறு, குடல் ஆகியவற்றினுடைய நலம் மேம்படும். அதுக்கு நீங்கள் சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். தொண்டை புற்றுநோய்களிலிருந்து விடுபடுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். புற்றுநோய்களில் பல வகைகள் இருக்குது. அதில் புகையிலை சார்ந்த பொருட்கள் அதிகம் உபயோகிப்பவர்களுக்கெல்லாம் வாய் மற்றும் தொண்டையில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகுது. ஸோ இப்படிப்பட்ட புற்றுநோய் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு அதிகமாக சாப்பிடணும். சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய சத்துக்கள் புற்றுநோய் செல்களை மேலும் மேலும் வளர விடாமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்கு. அதனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல்களிலிருந்து விடுதலை பெறும்பொழுது எந்த விதமான தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களும் நம்மளுடைய உடல் உறுப்பு பகுதிகளை தாக்காது. ஸோ அப்போ தொண்டை பகுதியிலும் தாக்காது. அதனால அந்த தொண்டை புற்றுநோய்களிலிருந்து நம்ம விடுபட்டு விடலாம். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே தொண்டையிலிருந்து நீக்கிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பெறுவதற்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நோய்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதற்கான மருந்துகள் சாப்பிட்டு அதை நீக்குவதை விட நோயே வராமல் தடுக்கிறது தான் எப்போதுமே சிறந்தது. ஸோ வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்ற அந்த பழமொழிக்கு ஏற்ப நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை பலமாக நம்ம வைக்கணும் அப்படின்றதுக்காக சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல பீட்டா கரோட்டின், விட்டமின் பி, விட்டமின் சி, இரும்பு சத்து போன்றவையெல்லாம் இருக்குது. ஸோ இந்த கிழங்கு தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வரும்போது உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலமே நமக்கு வலுவடைய ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு ஏற்படுவதை நம்ம நோய் தொற்று ஏற்படுவதும் பார்த்தீங்கன்னா நம்ம தடுத்துக்கொள்ளலாம். இதனால் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகள், பூஞ்சை தொற்று வியாதிகள் எதுவுமே நமக்கு ஏற்படாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்தி கொண்டு எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கெல்லாம் தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு ஹெல்ப் பண்ணும். இளமை தோற்றத்தோட சருமத்தை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்வதற்கெல்லாம் நம்ம தொடர்ந்து சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சருமம் நமக்கு இளமை தோட்டத்தோடு இருக்கணும்னா சருமத்தில் கோலஜன் உற்பத்தியை நம்ம மேம்படுத்திக் கொள்ளணும். கோலஜன் உற்பத்தியை மேம்படுத்தணும் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போது இளமை தோட்டத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான். சர்க்கரை வெள்ளிக்கிழங்குல அதிகம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது. இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது உங்கள் உடலில் ஏற்படக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய கோலோஜன் அழிப்பு, சருமத்தில் கரைகள், வெட்டு சேதங்கள் உருவாவது, மங்கிய நிறம் தோன்றுவது, இது மாதிரி சுருக்கமான தோல் சுருங்கி அமைப்பில் இருக்கிறது, இது எல்லாத்தையுமே கியூர் பண்ணிட்டு உடலுக்கு புத்துணர்ச்சி தந்து எப்போதுமே இளமையான தோற்றத்தோடு உங்களை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இதன் மூலமாக முகப்பொரு, கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட சருமம் எதுவுமே உங்களுக்கு இருக்காது. மாசு மறுவற்ற இளமையான ஒரு தோற்றத்தோடு உங்களுடைய சருமம் இருக்கும். உங்களுடைய ஏஜ் நீங்கள் வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எங்கே தெரிய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு இளமை தோற்றத்தில் பெறணும் அப்படின்னா சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். நாம் உயிரோடு இருக்கிறதுக்கு ஆதாரம் நாம் சுவாசிக்கக்கூடிய மூச்சு தான். அந்த மூச்சு சீராக இருக்கிறதுக்கு நமது நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஒரு சிலருக்கு நுரையீரல் காற்று பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை காரணமாக எம்ஃபசிமா அப்படின்ற மூச்சு விடுதலில் சிரமம் ஏற்படக்கூடிய நோய் ஏற்படும். இந்த நோய் சீராக சுவாசிக்கிறதுல பிரச்சனை ஏற்படுத்தும். அந்த நோய் ஏற்பட்டிருக்கிறவங்க மற்றும் சளி, இருமல் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டிருக்கவங்க, காச நோய் ஏற்பட்டிருக்கிறவங்க, இவங்கெல்லாம் நுரையீரலை எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அடிக்கடி சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு சாப்பிட்டு வருவதன் மூலமாக இந்த நோய்
நோய் குறைபாடு தீர்க்கப்பட்டு மூச்சு விடுதல் ஏற்படக்கூடிய சிரமம், அதுக்கப்புறம் அந்த காச நோய் டிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை, இது எல்லாமே அதோட ஆஸ்துமா பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும். நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே நலம் பெற ஆரம்பிக்கும். பலமாக சுவாச மண்டலத்தை பராமரித்துக் கொள்ளலாம். இந்த அளவுக்கு நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து ஊட்டச்சத்துக்கள் அதிகம் இருக்கக்கூடிய சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு உணவுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க. நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.